ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இரண்டாவது நாளாக சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்ததாக பழனி கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேர்ல ஜஸ்டின் திரவியம் என்ற சார் பதிவாளர் மற்றும் இந்த நிலத்தை விற்பனை செய்த முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது 15/7/2026 அன்று தமிழக அரசு உத்தரவுப்படி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் மற்றும் பழனி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருந்தது. அந்த உத்தரவின்படி, நீதிமன்ற உத்தரவின்படி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் நேற்று 27ஆம் தேதி திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு ஆஜரானார். அவரிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் சிபிசிஐடி ஆய்வாளர் சந்தானலட்சுமி ஆகியோர் மாலை 5 மணி வரை ஏறத்தாழ 7 மணி நேரம் வரை விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது உணவு இடைவெளிக்கு கூட பத்திரப்பதிவாளர் அந்த ஜஸ்டின் திரவியம் சிபிசிஐடி அலுவலகத்தை விட்டு வெளியே அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில இன்று 2ஆம் நாளாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். இன்று அவரிடம் தென்மண்டல சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சாஜிதா மற்றும் டிஎஸ்பி அஜய் தங்கம் ஆகியோர் தொடர் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த தொடர் விசாரணையானது இன்று மாலை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில இந்த நிலத்தை விற்பனை செய்வதற்காக பேரம் பேசியவர்கள் அல்லது தொலைபேசி தொடர்பில் இருந்தவர்கள் என சிபிசிஐடி தரப்பிலிருந்து சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சுப்பிரமணி மற்றும் மற்றொரு நபர் மணி என்ற இருவர் இன்று விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அவரிடம் சிபிசிஐடி ஆய்வாளர் சந்தானலட்சுமி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் மற்றும் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரும் நாட்களில் தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் திண்டுக்கல் கிளையில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.